மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று விட்டால், ஆட்சி அமைச்சு விட்டால், தோற்று போன கட்சியிலேருந்து நிறைய பேர் அங்கே மாறி போவாங்க. அதை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவிலேருந்து அதிகப்படியான மாஜி அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் போகிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் பனையூர் கதவை தட்டிக்கிட்டே இருக்குது. அது வெளியே காவல் காத்து கிடந்தா கூட அவமானம், அவமானம், சூடு சொரணை எதுவுமே உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியாமல் வெளியில் காத்து கிடந்து அங்கே போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீதிமன்றத்திலையும் அது ஒரு வழக்காக போய் சேர்ந்துருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, குதிரை பேர நடந்திருக்குது. குதிரை பேரத்தின் காரணமாக தான் ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே சேர்ந்திருக்கார்கள். அந்த பொதுச் செயலாளர் மேலும் அந்த தாவி ஓடின அந்த எம்எல்ஏக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், இடி விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை நடத்தணும். குதிரை பேரம் நடந்திருக்கிறது, குதிரை பேரம் காசு அங்கே சோபா அங்கே பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வழக்கு இருக்குது. அது தாவேக்கு எதிராக அது நடக்குமா, அது என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் தனி ட்ராக்கு. ஆனால் தோற்று போன கட்சி, ஆட்சியில் இருந்து தோல்வியை தழுவிய கட்சிக்கு போய் வேறு கட்சியிலேருந்து முக்கியமான யாரோ ஒரு சிலர் இந்த கட்சியில் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சேர்றது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாற்றமும் அந்த ஆச்சரியமும் இங்கே தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. திமுக தலைமை, திமுக இப்போ ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்கு. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர் தொகுதியில் 8000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காரு. ரொம்ப மனச்சோர்வோடு இருந்த அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படியே தமிழ்நாடே ரொம்ப அப்படியே மயான அமைதியாக இருந்துச்சு. மறுநாளே இவர் போய் கொளத்தூர் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் திமுக அசுர வேகத்தில் திரும்ப தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாங்க, மறுபடியும் நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க, அப்புறம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, அப்புறம் என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குது. இடையில ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழுவை மாநிலம் முழுக்க அவர் அனுப்பிச்சி வச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட விளைவுகள் விரைவில் நமக்கு தெரிய வரும். ஆனால் நான் எப்போவுமே என்னுடைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் 36 குழு போடுங்க, 300 பேர் கொண்ட குழு போடுங்க, 3000 பேர் கொண்ட குழு கூட போடுங்க. ஆனால் அடிமட்டமாக இருக்கான் பாருங்கள் தொண்டன், கடைநிலை ஊழியராக இருக்கான் பாருங்கள், போஸ்டர் ஓட்டிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அழுக்கு வேஷ்டியாக இருக்கும், ஆனால் கரை வேஷ்டி கட்டிட்டு போவோம். அதை மாற்று துணி கூட இல்லாமல் கூட இருக்கலாம் அவர்களுக்கு. இந்த உழைக்கிற வர்க்கம்னு ஒன்று இருக்கும், அது அப்படியே இரும்பேறிய உடம்போடு, முறுக்கேறிய உடம்போடு கிராமங்களில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க தான் உங்களுடைய பலம், தூண். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் குறை நிறைகளை நீங்கள் நேரடியாக போய் கேட்காம, நீங்கள் அனுப்பின குழு யார்கிட்ட கேட்டுச்சுன்னே தெரியல. யார்கிட்ட கேட்டிருப்பாங்க? வெஞ்சி போனால் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இல்லை மாவட்டத்துக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. ஆனால் சாமானிய தொண்டன் இருக்கான் பாருங்க, திடீர்னு ஒருத்தர் சைக்கிளில் போவார், டிஎம்கே கொடி கட்டிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், அது அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும், அவர் வாட்ட ஒரு கிராமத்தில் அவர் சைக்கிளில் திமுக கொடி கட்டிட்டு போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் உண்மையான திமுகவுடைய தொண்டர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார். எம்ஜிஆர் மாதிரி தன்னை உருவகப்படுத்திக்கிட்டு அதிமுக கொடி பறக்கும் சைக்கிளில் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார் பயங்கரமாக. அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய நிலைமையும் அதுதான். அவங்களும் மிக முக்கியமான பங்கு அதிமுகவுடைய தூணாக இருக்கிறவங்க. இப்போ இந்த குழுக்கள்லாம் அவங்கள போய் கேட்கணும். அந்த மாதிரி உண்மையிலே இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டு அதன் பிறகு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் நீங்கள் கட்சிகளை மாற்றங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா ஓகே, சரி, என்னவோ பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் எல்லாமே பிறண்டு போகுது. முக்கிய தலைகள் பல பேர் உருண்டு தூக்கி வீச போகிறாங்க. சரி, எனிவே எது நடந்தாலும் சரி. இப்போது கட்சி மாற்று கட்சியினர் திமுகவில் சேர வர்றதுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. சமீபத்தில் கூட அதிமுக கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. இன்றைக்கு பனையூர் பாபு, இவர் யார்? பனையூர் பாபுனா விசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ, செய்யூர் தொகுதியோட கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் அவர் செய்யூர் தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு சொந்தமாக தொலைக்காட்சியும் இருக்குது. அந்த தொலைக்காட்சி திருமாவளவனுக்காக உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் இப்போ திமுகவில் இணைந்து விட்டார். ஆனால் அவர் கட்சியை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லும்போது ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதில் மென்மையான விஷயங்கள் எதுவும் திரும்ப கண்ணாபனாலாம் திட்டலை.
ரொம்ப நாகரிகமான முறையில் ஏன் நான் வந்து விலகுகிறேன் அப்படின்னு தன்னுடைய விலகல் கடிதத்தை அறிக்கையை வெளியிட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தார். இப்போ திடீர்னு வந்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு கொஞ்சம் பேரோடு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்ந்தார். இப்போ நீங்கள் தாவேக்கால நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் அந்த கட்சி தலைவராக இருக்கிற நடிகரை பார்க்க முடியல. ஏற்கனவே தெரியும் நடிகரை எந்த காலத்திலையும் யாராலையும் சந்திக்க முடியாது. நடிகரை பார்க்கணும்னா அது புசி ஆனந்துக்கே அப்பாயின்மெண்ட் வேணும். முதலமைச்சராக இருந்தால் கூட அப்பாயின்மெண்ட் தான் பார்க்க முடியும் அவரை. அப்பேற்பட்ட புசிக்கே அந்த மாதிரி நிலைமை, ஆதவுக்கே அதான் நிலைமைன்னா சாமானிய மக்கள் எப்படி பார்ப்பான்? கட்சியில் எவன் சேர்க்க வந்தாலும் ஒன்று ஆதவ் கிட்ட சேர்ந்துக்கணும், இல்லைன்னா புசி ஆனந்த் கிட்ட சேர்ந்துக்கணும். மற்ற யார் முன்னாலையும் சேரக்கூடாது. நீங்கள் இவங்க 2 பேர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன். என்னடா கட்சின்னு கேட்குறீங்களா? அது கட்சி இல்லைங்க, அது கம்பெனிங்க. அது ஏலத்துக்கு எடுத்துக்குது. இப்போ தமிழ்நாட்டை அந்த கவர்ச்சி மாயாஜாலத்தின் மூலமாக குத்தகைக்கு எடுத்திருக்கு. மயக்கி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் மயக்கம் லைட்டாக தெளியுது. ஆஹா தப்பை பண்ணிட்டோமே, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்குற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே அவங்களே வந்து எதிர்வினை ஆற்ற தொடங்கி விட்டார்கள். இந்த பனையூர் பாபுவோட அந்த சேர்க்கை நேரத்தில் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, வழக்கமாக அவர் வந்து ரொம்ப மென்மையாக தான் எதையுமே பேசுவார். ஆனால் சமீப காலமாக இறங்கி அடிக்கிறார். எல்லாம் அவங்களாம் தேர மாட்டேங்க, உருப்படாது, 6 மாதம் வெயிட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த ஆட்சியோட லட்சணத்தை பார்த்தா நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு என்ன பேசினார்னா, 6 மாதம் டைம் கொடுக்கலான்னு தான் பார்த்தேங்க, ஆனால் இந்த ஆட்சி போகிற பார்த்தா 3 மாதம் கூட தாங்காது போல இருக்கு, 90 நாள் கூட தாங்காது போல இருக்கு. ஆக ஒரு வழியே இல்லை, நாம் வந்து தயாராகணும், மக்களை சந்திப்பதற்கு தயாராகணும். இப்போத்துலேருந்தே உங்களை களப்பணி ஆற்றுங்க. எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது அதிகமான வேலை நம்ம செய்வோம், விரட்டி வேகமாக வேலை செய்வோம். கூடுதல் பணிச்சுமை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நமக்கு இருக்கும். அதனால நீங்கள் மக்கள் பணியாற்றுவதற்கு தயங்காமல் ஓடிக்கிட்டே இருங்க. இப்போ பனையூர் பாபு இங்கே வந்திருக்காரு, பணியாற்றுவதற்காக வந்திருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வேகமாக செயல்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த ஆட்சி தாவேக ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி வந்து 3 மாதம் கூட நிலைக்காதுன்னு ஒரு ஆருடம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டு போயிருக்காரு. ஏன் அந்த சந்தேகத்தை எழுப்பினாருன்னு தெரியல. ஏன்னா அப்படியே நேர் எதிராக இருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நேற்றைக்கு பேசும்போது சொல்றாரு, நீங்க வந்து இரவல் காலில் தான் நடமாடிக்கிட்டு இருக்கீங்க. தாவேக ஆட்சியோட 2 கால் இரவல் கால், எப்போ வேணாலும் பிச்சுட்டு போயிடா, நாற்காலி ஆட்சி நாற்காலி கவுந்துரும். அதனால நாம எல்லாம் தயாரா இருப்போம், மீண்டும் மக்களை சந்திக்க போக வேண்டியிருக்கு, நாம அதிமுக எவனாலும் அழிக்க முடியாதுன்னு அவர் நேற்று பேசுறாரு. இப்போ இவர் இப்படி பேசுறாரு, திமுக தயவில் தான் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்கன்னு ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் பேசினார். இப்போ இந்த இணைப்பு விழா அப்படின்ற விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த இணைப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். முன்னாடிலாம் இணைப்பு விழா அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் தரப்பட மாட்டாது. அங்க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இருப்பார். அந்த மாவட்ட மந்திரியோ இல்லை யார் கூட்டு வராங்களோ அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் முக்கிய நிர்வாகிகள் பெரும்பாலும் இருப்பதில்லை. அந்த ரூமுக்குள்ள போய் யாராவது கட்சியில் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், தனியாக ஒரு நிகழ்ச்சியா இல்லாம அவருடைய அறைக்குள்ள சேர்றாங்கன்னா அப்போ நிர்வாகிகள்லாம் நிற்பாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு கனிமொழி அந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க, டிஆர் பால் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர் அந்த மேடையில் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்ப கனிமொழிக்கு முக்கியத்துவம் மாநில அரசுல கொடுப்பதற்கான மாநில அரசியலில் திமுகவில் கனிமொழி முக்கிய பொறுப்புக்கு வருகிறார் என்பது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஆர் பாலுவுக்கு மீண்டும் ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுவதை இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அவர் ஆல்ரெடி பொருளாளராக இருக்காரு. இப்ப பொதுச் செயலாளராக மாறப்போகிற ஆராசாவை அந்த மேடையில காணோம். அவருக்கு வேற ஏதாவது அஜெண்டா கொடுத்து வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல நமக்கு. பனையூர் பாபு பேசும்போது சொன்னார், நான் வந்து பதவிக்காகலாம் வரல, நான் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், இது தாய் வீடு, தாய் உள்ளத்தோடு வந்து என்னை அவர் சேர்த்துக்கிட்டாரு, ஆகவே நான் வந்து ஏற்கனவே இது அரசியலில் நான் வந்து 5 ஆண்டு காலம் என்னுடைய தொகுதி மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் சேவையாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கேன், பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நான் அங்கேருந்து வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற அர்த்தத்தை தெளிவுபடுத்தி விட்டார். இது இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது வந்து விசிக்காக மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா சங்கத்தமிழனை நேற்றுக்கு தான் திடீர்னு வந்து சஸ்பெண்ட் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரும் இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார்.
இப்போ ஆளூர் ஷானவாஸ் என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் அமைதியா இருக்கார். அவரும் விரைவில் திமுகவில் இணைவார் என்கிறது கிடைக்கிற தகவல். திருமாவளவன் மீது நம்பிக்கை இல்லாமலாம் அவங்க வரல. திருமாவளவனுடைய கட்சி ஏற்கனவே கபலீகரம் செய்யப்படிப்பா. வழக்கமா ஒரு இன்னும் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் பார்வையில் என்ன தெரியும்னா, அதிமுக உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது, செதில் செதிலாக உடைத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் இந்த கேவலமான டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. ஆனால் சத்தமே இல்லாமல் ஆதவ் என்கிற 6 அடி ஒரு அமைச்சரால், ஒரு தவறான அமைச்சரால், ஆணவ திமிரில் இருக்கிற அமைச்சரால், பண திமிரில் இருக்கிற அமைச்சரால் விசிகா என்றைக்கோ விலை போய்விட்டது. அதனால அவங்க கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. எனக்கு விசிகாவை ஆதவ் ஆல்ரெடி கபலீகரம் பண்ணிட்டார். எல்லா மாவட்ட செயலாளர்கள், எல்லா மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் அவர் தன் வசப்படுத்தி விட்டார். தன் வசம். நீ எப்படி வேணா கோட் போடுங்க, என்ன வேணா பண்ணீங்க. ஏன்னா இதுவே சோபா மாடல் ஆட்சி தான். ஒருவரை வளைப்பதற்காக போவதற்கு முன்பாக அவர்களுக்கு சோபாவை அனுப்பி உட்கார்ந்து குசிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க போய் அவங்கள தூண்டில் போடுறாங்க. மீன் பிடிக்கிற கதை தெரியல உங்களுக்கு. தூண்டில்ல மீன் பிடினா என்ன பண்ணுவீங்க நீங்க? சும்மா அப்படி தூண்டில் போட்ட உடனே மீன் வந்து மாட்டிக்குமா? தூண்டில்ல மீன் பிடிச்சி எல்லாரும் பிடிச்சிருப்போம் நம்ம. அப்ப தூண்டிலில் மீன் பிடிப்பதற்கு முன்பாக அந்த மீனுக்கு ஒரு இரையை காட்ட வேண்டும், ஒரு ஏமாத்தணும். அது முள். நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம அதில் மாட்டிப்போம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாம் பிடிபடுவோம் என்பது கூட தெரியாமல் அந்த இரையை நோக்கி வருகிற மீன் எப்படி வாயை பொழந்துக்கிட்டு போய் அந்த தூண்டிலில் மாட்டிக்குதோ, அது போல இன்றைக்கு விசிகால இருக்கிற பெரும்பாலானவர்கள் ஆதவ் என்கிற தூண்டிலில் சிக்கியிருக்காங்க. ஆதவ் கிட்ட இருக்கிற செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் பல்வேறு விஷயங்களும் அந்த இரையாக காட்டப்பட்டு இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் திருமாவளவனை இனிமேல் நினைச்சா கூட தாவேக்கா விட்டு வெளியே வர முடியாது. எழுதி வச்சிங்க, நீங்க எழுதி வச்சிங்க. அதான் நிதர்சனமான உண்மை. அவர் இன்றைக்கு அவர் மனக்குழப்பத்தில் மட்டும் இல்லை, முரண்பாடுகளில் மொத்த உருவமா மாறி போயிட்டார். ஏன்னா அவர் தேர்தலுக்கு முன்பாகவே, தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே அவர் பெரும் குழப்பத்தில் ஆயிட்டார். அப்பவே ஆதவ் தன்னுடைய எல்லா சித்து விளையாட்டுகளையும் விசிகால காட்டிட்டார். எல்லா இடங்களிலும் அவருக்கான அதிகாரங்களை செலுத்தி எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டார். அதனாலதான் அந்த ஆணவ திமிர் பேச்சில விசிகாவோடு திருமாவளவோடு 20 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு எந்த நம்பிக்கையில ஆதவ் பேசினார்? கேடுகட்டத்தனமா இல்லையா? அயோக்கியத்தனமா இல்லையா? இதுதான் நாகரிக அரசியல், அதான் தூய சக்தி அரசியல் பண்ற வேலையா இது? ஆனால் ஓடி போனவர்களை நம்ம எதுவும் குறைய சொல்ல முடியாது. அவன் எதுக்காக போனானே தெரியாதுல்ல. கிடைக்கிறது வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னு நான் சொன்னா, இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கிரு, நீங்களே முடிவு பண்ணீங்க. இதெல்லாம் திருமாவளவன் தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ண முடியும்னு தெரியாம அவர் போய் விட்டில் பூச்சி மாதிரி இன்றைக்கு விளக்கொலியை தேடி போய் ரக்கை உடைந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவரால் இனிமே தாவேக்காவை விட்டு அவர் நினைத்து பார்த்தால் கூட வெளியில் வர முடியாது. கேட்டா பெரிய 60 ஆண்டு 80 ஆண்டு சாதனையை விடுதலை சிறுத்தைகள் அடைந்து விட்டதுன்னு பல பேரை விட்டு செய்தி போடுவாங்க. விசிகாக்கு அமைச்சராக கிடைச்சிருக்காரு, வன்னியரசு கிடைச்சிருக்காரு, மகிழ்ச்சியான ஆமா மகிழ்ச்சி. ஆனால் அந்த பதவிக்கு வருவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? ஆக்சுவலா திமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் பட்டியலில் திருமாவும் இருக்கிறார். வெளியிலிருந்து ஆதரவுனா வெளியிலிருந்து ஆதரவு தான் கொடுத்துருக்கணும். இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, நீங்க எங்கே பதவிக்காக ஓடுனீங்கன்னா அப்ப அது துரோகம். உங்கள் பார்வையில சரியா இருக்கும். திருமாவளவன் பார்வையில நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில பங்குன்னு நம்ம தான் முதல்ல குரல் கொடுத்தோம், நமக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க வேணா உங்களுடைய பாணியில சால்ஜாப் எடுத்துக்கலாம். ஆனால் சாமானிய மக்கள், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள், பதவி வெறிக்காக திமுகவின் முதுகில் குத்தி விட்டு ஓடியவர் அல்லது திமுகவை நம்ப வைத்து ஏமாற்றியவர், திமுக வாங்க நடந்து வாங்கன்னு படிக்கட்டில் ஆயில் தடவி வழிக்கு விட வைத்தவர், அப்படிலாம் பல பேர் பல விதமா பேசுவாங்க. 4 பேர் நாக்கு இருக்கிற 4 விதமா தானே பேசுவான். அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா முடியுமா? வருத்தப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடி பதிவு போடுறார், என்னையே கார்னர் செய்கிறார்கள், என்னை ஏன் கார்னர் காங்கிரஸ் சொல்லாமல் போனது, காங்கிரஸ் குறித்து பேச மாட்டேன் என்கிறார்கள், ஐயுஎம்எல் போனது, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்தார்கள், என்னை மட்டுமே இவர்கள் ஒரு நோக்கத்திற்காக கார்னர் செய்கிறார்கள் பேசுறார்.
திருமாவளவன் மீது நமக்கு நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் இந்த புலம்பல் அவருக்கு தேவையில்லை. போயிட்டீங்க, ஆட்சி அதிகாரத்தை வாங்கிட்டீங்க, அமைச்சர், உங்களுடைய கட்சியில் ஒரு அமைச்சர் இருக்காரு, அப்படியே போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இனிமேல் நீங்களே நினைச்சாலும் தாவேக்கா விட்டு வெளில வர முடியாது. ஸ்ட்ராங்காக ஒரு முத்திரை குத்தியாச்சு. அதற்கு கடிவாளம் சேர்க்கிற விதமாக தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அது ஒரு அதிக பிரசங்கி, முந்திரி கொட்டை. அது பதவி வேற வேற இடத்துல கேட்டு பார்த்தாரு, கிடைக்கல. வேலை பார்த்து கொடுத்தாரு பாருங்க. அதாவது காங்கிரஸையும் திமுகவையும் பிரிச்சு விடுறது ஒரு வேலை பார்த்தார், சகுனி வேலை. அதற்கு ஒரு சன்மானம். இன்னும் ரொம்ப டீசெண்டா சொல்லணும் அப்படின்னா, டீசெண்டா சொல்லலாமா? கரெக்டா இருக்குமா? சரி, இந்த அளவுக்கு டீசெண்டா நான் சொல்றேன். ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாரு ஒருத்தர். இப்போ எனக்கு வீடு பார்த்து கொடுக்குறாரு ஒருத்தர்னு வச்சுங்களேன். அந்த வீடு பார்த்து கொடுக்குறவர் என்னுடைய நண்பராக இருந்தா, நண்பராக இல்லாமல் போனாலும், நண்பராக இருந்தா அவருக்கு நான் வந்து ஒரு சட்டை துணியோ அல்லது ஒரு இனிப்பு பாக்ஸோ கொடுத்து அவரை கூட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்தலாம். ஆனாலும் அது அன்பளிப்பு தான், வேறு வகையான அன்பளிப்பு. இல்லை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் தொழில் வீடுகளை பார்த்து அங்கங்கே யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறவர், இல்லை சொந்த வீடு வாங்கி கொடுக்குறவர்னு வச்சிங்களேன். அப்போ அவருக்கு பேர் என்ன தெரியுமா? புரோக்கர். அந்த புரோக்கருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். நம்ம வீடு வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு கமிஷன் கொடுக்கணும். அப்படி கமிஷனாக பெறப்பட்டது தான் அந்த ராஜ்யசபா எம்பி. 2.5 வருஷம் தான், 6 வருஷம் கிடையாது. ஆல்ரெடி நம்மால் 4.5 வருஷம் இருந்துட்டார். 3.5 வருஷம் நம்மால் இருந்துட்டு மீதி இருக்கிற வருஷத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு சிவி சண்முகம். ஆக அந்த புரோக்கர் கமிஷனை பெற்றுக்கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு கூட்டணி போடுறாரு, சமூக நீதி கூட்டணின்னு ஏதோ ஒரு கூட்டணியை போடுறார். உடனே விசிகா அப்படியே போட்டிருக்காரு. ஐயோ தெரியலையே எனக்கு, நான் இன்னும் அதை பற்றி பார்க்கவே இல்லையேன்னு முழு சாப்பாட்டில், அதாவது முழு பூசணிக்காயே சாப்பாட்டில் மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து சாப்பாட்டில் மறைக்கிறாரா இல்லையா? பச்சை பட்டவர்த்தனை வெளியில தெரியுது, சட்டைக்குள்ள மறைச்சிருக்காரு. வயிறு வீங்கிருச்சு. பூசணிக்காய் எடுத்து வயிற்றுக்குள்ள, தர்பூசணி பூசணிக்காய் எடுத்து வயிற்றுக்குள்ள சட்டைக்குள்ள வச்சுட்டாரு, வெளியில தெரிஞ்சிருச்சு. இது வந்து அவருடைய அனுபவத்துக்கு, அவருடைய அரசியல் அறிவுக்கு, அரசியல் பண்புக்கு அசிங்கமான அரசியல் தான். ஆனா டர்ட்டி பாலிடிக்ஸ் கூட சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், தற்கொலை கும்பலோட சேர்ந்தா இவர்களும் அந்த லெவலுக்கு போய் தான் ஆகணும். நீங்க இன்னும் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. சாக்கடைக்குள்ள கல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? சாக்கடைக்குள்ள கல் அடிக்கிறீங்க, அடிச்சா மறு நிமிடம் அந்த சாக்கடை மீது படுகிற கல் வந்து தெரிக்கும் நம்ம மேல. நானே யாரை சாக்கடைன்னு நான் சொல்லலைங்க, நீங்களா யாரையா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, கம்பெனி நிர்வாகம் பொறுப்பல்ல. கல்லடிப்பவர் யாருன்னு நான் சொல்லலை, நீங்களா கதை கட்டி கற்பனை கட்டிக்கிட்டு கிளம்பி வந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் பழமொழி, நான் சொல்றதெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் நீங்களே பொருத்தி பார்த்துங்க. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த இணைப்பு பனையூர் பாபு, இவ்வளோ விஷயத்த நான் ஏன் சொன்னேன்னா, பனையூர் பாபு என்பவர் இதுவரை விசிகாக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறார், தொலைக்காட்சியே உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இனிமே அந்த தொலைக்காட்சி விசிகாக வேலை செய்யுமா, திமுக வேலை செய்யுமா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்த வேண்டியது அவர் தான், பனையூர் பாபு தான். எனிவே இணைப்பு நிகழ்ச்சிகளில் கூட பல பரபரப்புகளை தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்து கொண்டிருக்கிறது. தோத்து போன கட்சியில கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் சேருவது அதிசயத்திலும் அதிசயம். அது திமுகவில் நடக்கிறது, ஆச்சரியத்தினுடைய உச்சம். தாவேக்கா பத்தி சொல்ல வேண்டியதில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த 2-3 வீடியோக்கள் பெண்டிங் இருக்கு, அதுல மீதி எல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். உங்கள் அன்பால் ஆதரவால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.